ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது வாஸ்து வகுப்பு. வாஸ்து வகுப்பு 11வது பகுதி. இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகள். வாஸ்து வாஸ்து வந்து மிக மிக அழகு, மிக மிக அற்புதம், மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுபடி நம்முடைய சுற்றி இருக்கிற நம்முடைய வாழ்விடத்தை வந்து நாம் அமைத்து கொண்டால் மிகப்பெரிய நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. எப்படி நம்ம நல்ல ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உடல் வந்து பலமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி வந்து உடல் வந்து வலிமையாக ஆகுது. இது மாதிரி தாங்க வாஸ்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலம் சேர்க்கக்கூடிய, அதாவது நம்முடைய வாழ்விடத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் வாஸ்து. இதில் எந்த விதமான ரகசியங்கள் கிடையவே கிடையாது. அந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஸ்து விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது ஒரு குருநாதர்கிட்ட போய் படிங்க. புக்ஸ் எல்லாம் ரொம்ப விற்கிறாங்க, யூடியூப்ல வந்து ரொம்ப விஷயங்கள் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நானும் அதை வந்து பார்த்துட்டு நான் அதுபடி பண்ணிட்டு அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து அதை மேற்கொண்டு செய்யாதீர்கள். ஓகேங்களா? ரொம்ப விஷயங்கள் வந்து பிடிபடவே படாது. குருமுகமாக, குரு இல்லாத கல்வி பால் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? பால் அப்படின்னா டோட்டல் வேஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் படித்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், ஒன்றும் முடியாது. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு 7th படிக்கிறாங்க, 8th படிக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு மெத்தட் ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேத்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு மெத்தட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மெத்தட் படி உங்களால் கணக்கை போட்டு விட முடியுமா? அந்த மேத்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியுமா? ஓகேங்களா? இல்லைங்க அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன், தாராளமாக வந்து சால்வ் பண்ணலாம். அப்போது அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கான அனுபவ அறிவு இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி தான் படிக்க வைக்கணும். அதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் வாஸ்து என்கின்ற நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குருமார்கள் இருக்கின்றார்கள். அந்த குருமார்களை தேடி போங்க. சரிங்களா? நல்ல விஷயத்த ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடு ஒன்று கட்டிட்டோம், கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கங்க. இது என்னன்னு தெரியல. ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தாரு, இல்லைப்பா நீ கரெக்டாக வந்து வாஸ்துபடி வந்து கரெக்டாக கட்டவே இல்லை, இது மாதிரி எல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குப்பான்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் நான் என்ன சரி பண்ணுறது? நான் 10 புக்கு வாங்கினேன், ஒவ்வொரு புக்லேருந்து ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, அப்படி தான் இருக்கும். எதனாலன்னா உங்களுக்கு புரியாது அதை பற்றி. அப்போது வாஸ்து நல்ல தெரிந்த ஒரு அதாவது ஒரு நிபுணர், வாஸ்து நிபுணர், வாஸ்து குரு, அவங்கள கூட்டிட்டு வாங்க. கூட்டது உங்கள் வீட்டில் கொண்டாந்து காட்டுங்க. அப்படி காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாக போகும். ஒரு ட்ரீட்மெண்ட்டு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உடம்பு சரியில்லைன்னா வந்து ஏதோ மாத்திரை மெடிக்கலை வாங்கி 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 போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே சரியாக வரல அப்படின்னா அப்புறம் நம்ம நேராக டாக்டர்கிட்ட ஓடுறோம். அதுக்கு தானங்க அவங்க படிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு அதுதாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாத்திரை டேப்லெட்லாம் வாங்கி போட்டால் வந்து கரெக்டாக போய்டும். யூடியூப்பில் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் படிச்சுட்டு இதுக்கான டேப்லெட் இதுதான் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் டேப்லெட்டு அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய உடல்நிலையே அதை தாங்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்து கொடுக்குறவங்க மருத்துவர். அப்போது ஒரு வாஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்முடைய குழந்தைகளுடைய குழந்தைகள் இப்படி வம்சாவளியாக வாழக்கூடிய இடம்தான் நம்முடைய இல்லம், நம்முடைய வீடு, நம்முடைய கனவு. ஓகேங்களா? அந்த கனவு வந்து மிகப்பெரிய அற்புதமாக இருக்கணும். ஒரு கனவு காணும்போது ரொம்ப அழகாக சந்தோஷமான விஷயங்கள், ஒரு டூர் போகிற மாதிரி, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்பர்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா நம்மளுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஜாலியாக சந்தோஷமாக பேசி சுற்றிட்டுற மாதிரி, இதெல்லாம் கனவு கண்டோம் அப்படின்னா மிக மிக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கலாம் வந்து கனவுல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? அதே கனவு வந்து ரொம்ப கொடூரமாக வந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? பதறி அடிச்சுட்டு ஏஞ்சி உட்காந்துருவோம். இந்த நேரத்தில் டைம் என்னான்னு பார்ப்போம். ஐயோ நட்ட ராத்திரியா, இந்த நேரத்தில் இதுமாரி கனவு வந்துட்டா, ஐயோ காலங்காத்தால வந்து 5:30 மணியா, இல்லை பின்ன 4:30 மணியா, அதிகாலை கனவு வந்து பழிக்கும்னு சொன்னாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 10 பேர்கிட்ட போய் கேட்டுட்டு உட்காந்துருப்போம். அப்போது
நல்ல ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு சந்தோஷமான ஒரு கனவு. ஓகேங்களா? அது மாதிரி தாங்க நம்முடைய கனவு இல்லம். அந்த இல்லத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக அற்புதமான விஷயம்தான் வாஸ்து. இப்போ இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா, போர்வெல் இத பத்தி நம்ம பார்ப்போங்க. போர்வெல் அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம போர் போட்டு தான் ஃபர்ஸ்ட்டு மத்த எல்லா வேலைகள்லாம் பார்ப்போம். ஏன்னா, நீராதாரம் மிக மிக முக்கியம். நீர் இல்லை என்றால் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம மனை வாங்கிட்டோங்க. இடத்த வாங்கிட்டோம். இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மனை பூஜை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, போர் போடுவாங்க ரொம்ப பேரு. சரிங்களா? அப்போ எந்த இடத்துலங்க போர் போடுறது அப்படின்னா, ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு மனை வாங்கும் பொழுது, ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள மனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அப்படின்னா இப்போ இது மாரி அந்த இதெல்லாம் மனைகள்லாம் ஃப்ளாட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க மனை வாங்கினாலும் சரிதான். எப்பவுமே ஒரு 30 ஃபீட்டு இல்லைனா 40 ஃபீட்டு அந்த அளவுக்கு ரோடு விட்டுருப்பாங்க. ரோடை ஒற்றிய முதலாவதாக வரக்கூடிய மனைன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டுக்கு அதாவது ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் இருக்கு. நம்முடைய வீடு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனை அமைப்பு பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம். தெற்கும் மேற்கும் அகலம் பார்த்தீங்கன்னா 40 60 40க்கு வந்திருக்கு. இல்லை அப்படின்னா 60-60 வச்சுக்கோங்க. சதுரமாகவே ஒரு அமைப்பு ஒன்று வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மனையை அமைச்சிருக்கிறதுக்கு முன்னாடி முதலாவதாக அந்த தெருவுக்கு பக்கத்தில் அதாவது ரோடுக்கு அந்த சாலைக்கு பக்கத்தில் வர மாதிரியான அந்த மனையை ரெடி பண்ணாதீங்க. எப்போவுமே அளவுகள் அதுமாரி போடாதீங்க. தயவு செய்து ஒரு 10 ஃபீட்டாவது நம்முடைய வீட்டை உள்ளே தள்ளி வச்சு கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் மிக மிக சிறப்பு. எதனால் அப்படின்னா, பிகினிங்கில் ஒரு 10 அடி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுற்றிலும் காம்பவுண்டு போட்டுருவோம். அப்போ அந்த காம்பவுண்டுக்கு அப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடியில் இருக்கும், 8-9 அடியில் இருக்கும். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, கிழக்கு பக்கமாக அதிகப்படியான அந்த ஒரு கேப் இருக்கிறது, அதாவது வெற்றிடம் இருக்கிறது மிக மிக சிறப்பு. கிழக்கு வடக்கு வெற்றிடம் முழுவது மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம பைக்கை உள்ள கொண்டாந்து நிப்பாட்டலாம். இல்லை சார், எனக்கு எனக்கு பேக் யார்டு ரொம்ப வேணுங்கிறதுக்காக நான் வீட்டை ரோடை ஒட்டி பக்கத்திலே கட்டிட்டேன். வீடு பேக் யார்டு நல்லா பெருசாக இருந்ததுன்னா மரங்கள் எல்லாமே வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு ரொம்ப நல்லது தான். மரங்களை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, நல்லது தான். ஏன்னா கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிழக்கு பார்த்த வீட்டில் மேற்கு பக்கமாக அதிகமான காலி இடம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அங்குமே மரத்தை வைக்க போகிறீங்க. அப்போ அதன் மூலமாக பலவிதமான தொந்தரவுகள், இன்னல்கள் எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாகவும் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இந்த இடம் மட்டும் தாங்க கேப் இருக்கணும். சரிங்களா? இதுதான் மிக மிக சிறப்பு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த ரோடு பக்கத்திலே வச்சு காம்பவுண்டு போட்டு வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டோ 4 ஃபீட்டோ வீடு ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டியில் வாகனத்தை எங்கே நிப்பாட்டுவீங்க? சைடில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த நீல அகலத்துக்கு பொறுத்தபடி ரெடி பண்ணுவீங்க. அப்போ வாகனங்கள் விட முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேக் யார்டில் அவ்வளோ இடம் இருக்குது, மரம்லாம் வைக்கலாங்கிற ஐடியா வச்சுருக்கேன். மிக சிறப்பு தான். இந்த உங்களுடைய வாகனத்தை பைக்குன்னா பரவாயில்ல, சந்து வழியாக உள்ளே போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லாம் வாங்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டமே அதுதான். அந்த காரை எங்கே நிப்பாட்டுவீங்க? ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இந்த தவறான அமைப்பு எல்லாம் போட்டுட்டு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, காரை ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாகனத்திற்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நட்ட நடு ரோட்டில் நிற்கும். பல லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வச்சுருப்போம், இல்லை கோடிக்கணக்கான செலவுகள் செஞ்சு கூட இது வீடு கட்டுறாங்க. ரொம்ப அற்புதமாக வீடுலாம் கட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கார் ரோட்டில் நிப்பாட்ட மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கு காரணம் என்ன? முன்னாடியே அதற்கான திட்டங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். சரிங்க, இப்போ போர் அமைப்பை பற்றி பார்ப்போம். அந்த இடம் வாங்கிட்டோங்க. ஓகேங்களா? வாஸ்து பூஜை போட்டாச்சு. இல்லைனா வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடியே அந்த போர் எங்கெங்க போடுறது அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வடகிழக்கு ஈசானியம் சொல்கிறாங்க. ஈசானியத்தெல்லாம் போரை போடணும் அப்படின்ட்டு அந்த ஈசானியம் வடகிழக்கு திசையை இப்போ இப்படி காரணம் வருது இல்லைங்களா, இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்க, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா போரை போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, இதற்கு நேராக போர் போடக்கூடாது. அதாவது இங்கேருந்து வடகிழக்குலேருந்து தென்மேற்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மையப்பகுதி, அதாவது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த புள்ளி, அதிலிருந்து அடுத்த புள்ளி வரிசையாக இந்த கோட்டுக்கு மேலே நீங்கள் போர் போடவே கூடாது. எதனால அப்படின்னா இது அகலபாதாளம்னு சொல்லுவாங்க. அப்போ ஈசானியத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். நல்ல விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம்.
ஓகேங்களா. ரொம்ப பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் போக 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 பாதிப்புகள் கொடுக்கும். எதனால் அப்படின்னா இந்த வடகிழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் 100% இது வந்து உங்களுக்கு தெய்வீகத்தன்மை கொடுக்கக்கூடியது. இது அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா 0%ல மாறும். ஓகேங்களா. அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 0ல வந்து நிற்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எனக்கு அதாவது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி வந்து ஓடாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் பயங்கர ஸ்பீடில் 100 கிலோமீட்டரில் போயிட்டு அப்புறம் 0 கிலோமீட்டர் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன். இதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அந்த நம்ம 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 ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய கனவு இல்லம் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கட்டின அந்த வீடு இந்த சின்ன சின்ன தவறுகளினால் வேறுடைய கைகளுக்கு நம்முடைய கனவுகள் சென்றுவிடும். அப்போது இதுக்கு நேரம் போர் போடவே கூடாதுங்க. இந்த இல்லை தயவு செய்து போர் போடவே போடாதீங்க. சப்போஸ் அந்த பாயிண்ட்ல வந்து போர் இருந்ததுன்னா உங்களுடைய அனுபவங்களை பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து சில நண்பர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போவீங்க இல்லையா, அங்கெல்லாம் போகும்போது அங்கே இதே மாதிரியான அமைப்பில் இருக்குங்க. சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, அப்புறம் போக போக வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் டவுனில் தான் போயிட்டே இருந்திருக்கும். இதே மாதிரியான அமைப்பு கொடுத்துரும். இப்போது இந்த இடத்துல போர் போடவே கூடாதுங்க. சரிங்களா. இந்த பாயிண்ட்ல போர் போடவே கூடாது. சரிங்க, எங்கே போர் போடலாம் அப்படின்னா வடகிழக்கு ஈசான்யம் வருது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு பாகம் விட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பாகம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து தாராளமாக போர் போடலாம், அதாவது வடக்கு பக்கமாக. சரிங்களா. சரிங்க, வடக்கு பக்கம் போடுறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பக்கம் எங்கே போடலாம்னா கிழக்கு பக்கம் வந்து இதே மாதிரி தான் ஒரு பாகம் விட்டு விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல போர் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். எந்த விதமான தொல்லைகள் இருக்காது. நீர் ஆதாரம் வந்து குறையவே குறையாதுங்க உங்களுக்கு. சரிங்களா. நீர் ஆதாரம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. எவ்வளவு கோடை காலமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு டிஸ்டர்ப் கொடுக்கவே கொடுக்காது. நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை நிலையில் பெரிய லெவலில் வரல, அதாவது பெரிய லெவலில் வந்து நீங்கள் வரலாம். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போர் போடும்போது சரிங்க இந்த இடத்துல போர் போடலாங்க, எனக்கு வந்து அமைப்பு வந்து இந்த இடத்துல வருதுங்க, இந்த இடத்துல போர் போடலாமா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே தென்மேற்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த தென்மேற்கு இந்த இடத்துல போர் போடலாமா, இங்கே போடலாமா, இங்கே போடலாமா, இங்கே போடலாமா, இங்கே போடலாமான்னா இந்த பக்கத்தில் போடக்கூடாது, சுத்தமாக போடக்கூடாது. எதனாலனா வந்து தென்மேற்கா வந்து விடுகின்றது. தென்மேற்கு பார்த்தீங்கன்னா நைருதி மூலை, அந்த நிருதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் போரை போட்டிங்கன்னா அதுவுமே மிகப்பெரிய அதல பாதாளம் என்று சொல்லக்கூடியது. இந்த இடத்துல போர் போட்டு இதன் மூலமாக ரொம்ப அவசரப்படுறவங்களும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோடை ஒட்டி வந்து வீடு கட்டிட்டாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி ரோடை அதாவது அந்த சாலையை ஒட்டி வீடை கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்யார்டு வந்து நல்ல லென்த் விட்டுருக்காங்க. வீட்டை வந்து ஃப்ரண்ட்டை ரோடை ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பைக்கு நிப்பாட்ட முடியாது. இதை விட முக்கியமாக என்னென்னா, போர் போட்டோம்னா எங்கே போடணும் அப்படின்னா அதாவது நம்முடைய மனை அளவு இருக்கு இல்லைங்களா, அங்கே போட முடியாது. பப்ளிக் ரோட்டில் தான் போய் போட முடியும். அப்போது பொதுச்சாலையில் போய் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான போரை வந்து நீங்கள் போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? பாருங்கள், இதுதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து அவர் அதாவது இந்த வீட்டை கட்டினவர் ஆரம்பத்திலேயே ஒரு வாஸ்து தெரிந்த ஒரு குருநாதர்கிட்ட அவர் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் லாங்காக அந்த கனவு இல்லத்தில் மிக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம். நல்ல விஷயம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடக்கூடாதுங்க, இந்த இடம் போடக்கூடாது, அதாவது மேற்கு பக்கத்தில், இதெல்லாம் நீசப்பகுதின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து போர் போடவே கூடாது. போர் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமான விஷயம் வந்து அதுதான். பொருளாதார முன்னேற்றம் வந்து பெரிய லெவலில், அதாவது அதல பாதாளம் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்டாலும் சரிதாங்க, அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை வரவே வராது. ஆரம்பத்தில் நல்ல மாதிரி தான் இருக்கும். சில வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லி வந்து ஒரு கார்டை போட்டு நம்மளுடைய லைஃப் வந்து ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, நானும் பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்து பிஸ்னஸ், திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டு என்கிட்ட வந்து பிஸ்னஸ்க்காக வந்து பணம் வாங்கின வந்து கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். இல்லை அப்படின்னா வந்து நான் கொண்டு வந்தாலும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மருத்துவ செலவுகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துட்டே இருக்குது. அதுக்கான செலவுகள் எல்லாமே போயிட்டே இருக்க ஒழிய 4 காசு கையில் தங்க மாட்டேங்குது. கரெக்டாக தான் நான் எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக நான் பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து தவறாக பண்ணியிருப்பீங்க நீங்கள். சரிங்களா. இந்த விஷயத்தை தவறாக செய்ததினால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை இழந்து பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு மன கஷ்டத்தோடு சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான்.
ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயம் தாங்க வாஸ்து. ஓகேங்களா? மிக மிக அழகு, மிக மிக அற்புதம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த விஷயத்த மட்டும் வந்து நீங்க கரெக்டா நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுபடி வந்து ஒரு வீட்டை வந்து அமைச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வகுப்பு வந்து தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிபடும். உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தாலும் சரிதான், கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து வாஸ்து பழக்கம் அப்படின்னா, வாஸ்துல வந்து நம்ம என்ன பாடங்கள் எடுத்தோமோ, அதை வந்து டெய்லி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, மிக மிக அழகா வந்து உங்களுக்கு வாஸ்து புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன? வாஸ்துங்கிற ஒரு அந்த அதாவது அந்த குழப்பத்திலிருந்து அருமையாக விடுபட்டு விடலாம். விடுபட்டுடலாம். இருந்தாலுமே நீங்க மட்டும் தனியா எதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அதற்கான அந்த வாஸ்து குரு, அந்த நிபுணர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட போங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க அழகா உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்வீட்டி அவர்களுக்கு நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.